का स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए पूरे अनुकाका मूवी के सीन 2 का रिएक्शन। और ये मूवी का जो इंट्रो सीन था ना, उसमें यहाँ पे थलपति विजय का इंट्रो तो हो गया है, लेकिन उनको कोई एक्सेप्ट नहीं कर रहा है। और दोनों फैमिलीज जो है एक स्टैंड ऑफ पे है कि नहीं, हम तो नहीं एक्सेप्ट करेंगे। देखते हैं आगे क्या होता है। तो आप भी देखो, हम देखते हैं। நீ சொன்ன அதே பேப்பர்காரன் வர்றானான்னு பார்த்தேன். பார்த்தாச்சுல்ல, உள்ள வாங்க. ओहो, क्या हुआ क्या? सब लोग एक बार जाके निहार लो। दिल से तो सब सॉफ्टी है। ये सब बच्चों की तरह कर रहे हैं, पता है? बच्चे ऐसे देख के चले जाते हैं ना गेस्ट को। கதவு மூடி இருக்கான்னு பார்த்தேன். மூடி இருக்கு. अब कोई कुछ और देख के आएगा। अब कौन बाकी है देखना? अरे अरे। रात हो गई। रात को अच्छा लग रहा है ये गाँव। செத்துக்கு இல்லைன்னா என்னடா பண்றது? किसी को तो जगह देनी पड़ेगी इनको। झालमुरी। मिरर। लग तो है। கேபிள்ல மணி 8. ये क्या 8 8 बजे PM क्या होता है? अलार्म है क्या? மணி 8 ஆச்சு. 8 बजे क्या होता है? யோ கள்ளக்காரரே மணி 8யா? மணி 8யா? 8 बज गई। மணி 8 ஆச்சு. யோ நீ ஓடியா? 8 बजे कौन स्त्री आती है क्या? बताओ तो सही होता क्या है? எதுக்கு எல்லாம் அப்படி ஓடுறீங்க? ராத்திரி 8 மணி ஆனா பாடியே எங்களை अच्छा கழுத்தறுத்துருவோம். वो गाता है। हाँ, ஓடிட்டு जियान है இருக்கோம். वो என்ன விட்டுருங்க वहाँ का। ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? ये तो खराब नहीं है। मेरे को तो अच्छा लग रहा है भाई। हाँ, எதிரிங்கப்பா क्यों எதிரிங்க. रो? நீங்களே அப்படி ரசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. आप ये लोग நான் खेल ஒண்ணும் खेलेंगे। எதிர்பார்க்கல. ஆஹா, என்ன அருமையான ஒரு சங்கீதம், என்ன அற்புதமான ஒரு பாட்டு. हम्म, பக்கத்து வீட்டு டிவில ஒளி ஒளி ஓடுது, அதை சொல்றியா? அது எப்படி ஒரு கரெக்டா கண்டுபிடிச்ச? हम्म, சார் உங்கள மாதிரி ஒரு ஒண்ணா நம்பர் अब क्या? இசை மேதையை நான் Maestro. பார்த்ததே இல்ல Maestro. சார். माइस्टर ऑफ म्यूजिक। சார் இவ்வளவு பெரிய திறமையை यार வச்சுக்கிட்டு ये ऐसे कौन இந்த बात சின்ன करता है सर ஊருக்குள்ள से? குயில் பிடிச்சு கூண்டில் அடிச்சு பாட சொல்லுகிற உலகம் இது பாட சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சு கால ஓடிச்சு ஆட சொல்லுகிற உலகம் இது ஆட சொல்லுகிற உலகம். இந்த அளவுக்கு என்னுடைய திறமையை புரிஞ்சு क्या बात வச்சிருக்கீங்க. तुम मेरे साथ रहो। நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த தெருவுல வீடு வாடகைக்கு தேடி அலைஞ்சோம். जगह நாய் கூட எனக்கு கொடுக்கல. சரி, ஊரை விட்டே போலாம்னு நினைக்கும் போது ஒரு அவல குரல். ஒரு हॉर्बल அற்புதமான குரலை கேட்டு இங்க வந்தோம். என்ன யாரா அவன்? அவனை நான் பாத்துக்கிறேன். अरे अरे आप अरे भी अरे तो- अरे ये खुद क्यों नहीं दे रहे? எவனே என் சித்தியனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது? Disciples बन நீங்க गए। கொடுக்கலடா, நான் கொடுக்கறேன்டா உங்களுக்கு வீடு. இனிமேல் அவங்க என் வீட்டுல தான் चलो இருப்பாங்க. हो गया। ये वही ना बता बात। दिया। फिक्स। தம்பி பொட்டி படிக்கல எடுத்துட்டு உள்ள போங்க. चलो। ऑलरेडी अंदर ही Already गए, inside. गए। वाह। बीच फोटो। சார் கொஞ்சம் உள்ள வாங்க. ஐயா சின்ன தம்பி வராங்க. यार ये लोग तो मेरे को लग रहा है थोड़ा मान जाएंगे। अंकल की आंखें। अंकल बहुत स्टाइलिश है। हाँ? இன்னைக்கு எனக்கு பர்த்டே. birthday। ओह, பெரியவங்க நீங்களா என்ன விஷ் பண்ணணும். अरे बहुत खराब था ये। मिठाई की क्या गलती थी? கண்ட கண்ட நாய்களை எதுக்கு நான் தோட்டத்துக்குள்ள வரீங்க? ट्रेस वो दोनों फैमिलीज वो अंकल की प्रॉब्लम है। वही। और दिल बाकी कैसे सारे अच्छे पिघलेगा? हाँ। அப்பா 12 மணிக்கு மேஸ்திரி வருவாரு, அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. சரிப்பா. மத்தியான சாப்பாட்டுக்கு இல்லம்மா, மத்தியானம் நான் சாப்பாட்டுக்கு வர மாட்டேன். என்னப்பா இது? மாமா, मामा अरे यार இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். अब ये नहीं वेस्ट होने चाहिए। ये भी गया। ओए என்ன சொன்ன? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? என்ன நட்சத்திரம்? மிருக சீர்ஷம், என்ன ராசி? ரிஷபம். टॉरस। கொஞ்சம் பாரு, அச்சதை எடுத்து வர சொல்லியிருக்கேன். आरती
कुछ गड़बड़ लग रही है। जहर ओह இது என்ன தெரியுமா? விஷம். உன் கையால ஸ்வீட் சாப்பிடுறதும் ஒண்ணுதான், இதை சாப்பிடுறதும் ஒண்ணுதான். यार ओह ये तो और चुभता है। जहर समान है ये। ना बोल देते, इतना कुछ क्यों बोला? दोनों फैमिलीज ने एक्सेप्ट பாவங்க नहीं किया। புள்ள மனசு உடைஞ்சு போறான். என்னங்க நீங்களாவது பேரனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி तुम तो कर அனுப்புங்களே. सकते हो। வந்தமா போனவனுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றதா என் வேலையா? ओह वे क्यों बोल रहे हैं यार? उनके सामने स्ट्रिक्ट रह रहे हैं। ஆஸ்தி கேட்டானா அந்தஸ்து கேட்டானா இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. என்னாச்சு? இப்ப நீ என்ன பண்ற, வீட்டை பாத்துக்க. நான் பின்பக்கமா கோயிலுக்கு போய் பேரன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்க. कितनी अच्छी वाइब होती है यार पुरानी मूवीज की। என் பேரனுக்கு இன்னைக்கு ले उनसे பிறந்த पहले वो पहुंच அவன் गए। பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணாங்க. பேர் ராஜா, நட்சத்திரம் மிருகசீரிஷம். सब पता है। हाँ क्या हो रहा है? देख लिया देख लिया। சாமி சாமி सामी अर्चना வழியது தொடச்சுக்குங்க. हो। என்ன விசேஷம்? என் பேரனுக்கு பிறந்த நாள், அவன் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்துங்க. உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு अब ये कौन है? आ गए। ओह चलो। Yes, ये अच्छा है यार। दादा दादी को तो होता ही है ना यार। உங்க அம்மா நல்லா இருக்காடா? सॉरी इनको நல்லா पर्प होता है ना? वो होता ही है ना। நீ கூட உங்க पर அம்மா वो तो- மாதிரியே இருக்க. கண்ணு अरे மூக்கு इनके காதெல்லாம் बेटे की बेटी का அச்சா அசல் बच्चा ஜானகியே हाँ। தான். जानकी तो आमंग है। बहन है ना इनके बेटे हाँ। की। अच्छा सॉरी हाँ। இன்னும் போதா। उतना ही हुआ। पोता पोता। இந்த ராஜா போதும் போதும். இதெல்லாம் உனக்கு நான் செய்ய வேண்டியது. போதும் போதும் போதும். ओ ये क्या अच्छा ला ये रहे इनके हैं? यहाँ पे आ गए ये लोग। உங்க அப்பா அட்ரஸ் வேணுமே. எதுக்கு பாட்டி? பெங்களூர்ல ஜான்சன் எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப லட்சணமா இருப்பா. ओ इनके लिए। அவளை அவளை ம், நானும் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். கடைசியில எனக்கு இந்த வழிதான் தோணுச்சு. आइडिया तो बुरा नहीं है। ஒரு இந்து பண்ண கல்யாணம் பண்ணனால தானே உங்க டாடி மேல நம்ம வீட்டுல எல்லாருக்கும் வெறுப்பு வந்தது. நீ ஒரு चलो கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணி पैसा वसूल। तो सब ஐயா, अच्छा நம்ம हो பையன் जाएगा। தானே. உங்க பெரியப்பாவுக்கு உண்மையில ஒரு अच्छा அஃபெக்ஷன் तो வரும். इनको உன் बिकॉज வீட்டுக்குள்ள इनको तो சேர்த்துக்குவாங்க. क्रिश्चियन से शादी करनी இந்த पड़ेगी। கல்யாண விஷயமா ओके நான் ஜான்சன் பேசிட்டுமா? हाँ, आप जैसे ठीक समझो। मन में तो लड्डू फूट रहे। ஒரு நிமிஷம் பாட்டி. உரைக்காத, நான் அடிப்பேன். பாட்டி தாத்தா. ஐயோ, அந்த ஓல்ட் மேன் நீங்க பார்த்தா ஒண்ணு இல்லையே பண்ணிடுவார். கோபி ப்ளீஸ் டோன்ட் டெல் ஹிம். வாங்க தாத்தா. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் ஒண்ணு வரல, நாய் துரத்தி வந்தேன். Oh I was really? chasing a हाँ। dog। நன்றி கெட்டவன். சரி பரவாயில்ல, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். பெரிய மகாராஜா லபக்தாஸ், உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். मैं नहीं आ रहा घर में। और अरे घुस बिजी के आ जा रहे हैं। கையில और என்னது? ये लोग क्रिश्चियन है जो ये अंकल है। இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சு. As a old man, Oh, I wish you wow. all the best. Thank you தாத்தா. फिशिंग। ओ என்ன பாட்டி? ஆமா, அந்த நீர் யானை உனக்கு பொண்ணு பார்த்திருக்காமே. அந்த பாட்டிக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது தேவையில்லாம உளறிட்டு இருக்கோம். அதான பார்த்தேன். நீ அப்படியெல்லாம் போயிடாத. நான் உனக்கு ஜட்ஜ் கேட்கவே இல்ல, அவரோட பொண்ணை பார்த்து चलो வச்சிருக்கேன். रिश्ते पे रिश्ते आ रहे हैं इनको। நியாயமா பார்த்தா என் பேத்தியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அதான் மாமங்கார விட மாட்டானே. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்து முதல்ல நம்ம சொந்தத்துக்குள்ள வா, அதுக்கப்புறம் अब किसकी बात सुनेंगे? நல்ல யோசனை தான். சரி अरे अभी சொல்லுப்பா. ये बोलेंगे कि ये क्या चल रहा है।
ஒரு நிமிஷம் பாட்டி. என்ன பாட்டி? ராஜா, அந்த புள்ள கத்திரிக்காய்க்கு உனக்கு என்ன பேச்சு? Crazy woman. Don't talk to her. அதுவா வந்து தொணன்னு அறுத்து இரிட்டேட்டிங் பை. அதானே பார்த்தேன். Stupid lady. Stupid ஆமா, lady. உன் கல்யாணத்தை பத்தி பேசினேனே, என்ன முடிவு பண்ண? ये बूढ़ी औरतें यही सब करती रहती हैं क्या? शादी। इधर आ, ये बीच के बंदर बन गए हैं अब। यार ग्रुप डिस्कशन कर लो यार। हेलो इधर इधर उधर इधर என்னடா பெரிய பம்பா போச்சு. அவங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. இது Problem. வழி. खुद ले आओ। दोनों से कर लो. ஏதா சொல்ல. என்ன காம்ப்ளான் பாய். இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதாவது சொல்லு, நீ தானே சொன்ன. கல்யாணம் கட்டாயப்படுத்துறீங்கன்னா நான் சாமியார போயிட்டு மிரட்டுமா? போனா போயிட்டு போமாங்க. அப்ப கூட இந்து சாமியாரா போன்னு இந்த அம்மா சொல்லுவாங்க, हाँ கிறிஸ்தவ பாதிரியாரா போன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. इसमें भी प्रॉब्लम होगी। ब्रह्मचारी बनो या फिर जीसस वाला बनो. ஐடியா, என்னடா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். அரே. ஏய், வேணாடா. எனக்கு என்னமோ இந்த ஐடியா பிடிக்கல. தலையை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு இந்த பிரச்சனை ऐसा ना हो इनको कोई मुस्लिम लड़की पसंद आ जाए। உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். முதல்ல கூப்பிடாங்க. ऐसे बोल लड़की ढूंढी है ம். ம். பாட்டி கொஞ்சம் வர்றீங்களா? இதோ வந்துட்டேன். நான் சொன்ன பொண்ணுதானே? நான் சொன்ன பொண்ணுதானே? ஜட்ஜ் பொண்ணுதானே? किसको यस बोल रहे हैं? வந்து ஒரு விஷயம் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. தைரியமா சொல்லுப்பா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு பாட்டி. ऑलरेडी मैरिड. अब वाइफ कहाँ से लाओगे? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா பாட்டி, நான் காலேஜ்ல படிக்கும்போது நிம்மின்னு ஒரு பொண்ணு. நிம்மி. நான் அவளு 3 வருஷமா லவ் பண்ணி உங்க மேரேஜ் எங்க நடந்தது? சர்ச்சிலியா கோயிலா? ओह Good ரெஜிஸ்டர் marriage. ஆபீஸ்ல. உன் பொண்டாட்டி இங்குதானே? मुस्लिम है। உன் பொண்டாட்டி கிறிஸ்டின் தானே? मुस्लिम बोल दो। அது வந்து இந்து மாதிரி கிறிஸ்டியன், கிறிஸ்டியன் क्रिश्चियन மாதிரி लाइक இந்து. हिंदू, हिंदू लाइक புரியலையே. क्रिश्चियन. எங்களுக்கு மட்டும் புரியவா செஞ்சது? ஆ? அது வந்துங்க, இவன் ஒய்ஃப் இவன மாதிரியே, அம்மா கிறிஸ்டியன், அப்பா ஹிந்து. ओह ஹிந்து பாதி கிறிஸ்டியன். Half Hindu, பேரு half கூட Christian. என்னடா பேர் வச்சோம்? நிர்மலா. மேரி. மேரி. நிர்மலா மேரி. निर्मला मैरी। अरे यार निम्मी का ஆமா, क्या? உன் பொண்டாட்டி இப்ப எங்க இருக்கா? யாருக்கு தெரியும்? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஊரா போயிருக்கா. எப்படி ஒரு மாசத்துக்குள்ள வந்துருவா? இல்லடா. ஆமாடா. Oh. Disappointed। உன் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுப்பா. எங்களுக்கு கூட ஆசையா தான் இருக்கு. हाँ। ம், சரி நான் வர்றேன்ப்பா. दादी का तो सपना होता अपनी पोती की शादी देखना। चलो जी, पर लड़की लाएंगे कहाँ से अब? உன் வயசுக்கு இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டீங்க, இவன் பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். 80. நீங்க போங்கம்மா. ஏண்டா, அவன் பொண்டாட்டியை நீ எப்படி டைவர்ஸ் பண்ணுவ? எதுவும் பேசாதீங்க, அப்புறம் உங்க பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். अरे ஆ. अरे भाई साहब अब खराब लग रहा है। ये कौन सा आहा। रागा गा रहे हैं यार? ओह बेटर गाना. खिड़की दरवाजे खुल गए। वाह। वाओ, नया म्यूजिशियन आया है मोहल्ले में। अब इतनी बुलंद आवाज है, हर जगह पहुंच गई। शाबाश। क्या बात. बहुत मस्त। ओह सब आ रहे थे। फैंस। पहले गांव वाले फैन होने चाहिए. என்னுடைய சிசி தான். मेरा डिसाइबल। கிழிஞ்ச சட்டையை தைக்கிறேன், துணி துவைக்கிறேன். என் நிலைமையை பாத்தியடா. நானும் எங்க அப்பாவை மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லவே இல்ல. உங்க அப்பா டாக்டரா? इनको भी அவரும் बनना था। ஆசைப்பட்டா. बनने वाला। தம்பி, ம். நேத்திக்கே உன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்தது, கொடுக்க மறந்துட்டேன். இந்தா, இது கையெல்லாம் சோப்பா இருக்கு, வாங்கடா. இந்தாப்பா. யார்கிட்ட இருந்து? நிர்மலா மேரி, அவ ஒய்ஃப் கிட்ட இருந்து. Oh really? ஓஹோ, ஒய்ஃப் இருந்தா? நம்ம செட்டப் தாண்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், हाँ। அத வீட்டுக்காரங்க நம்ப வேண்டாம். Oh நானே उसने खुद लिख के भेजा। உன் ஒய்ஃப் மாதிரி லெட்டர் எழுதி போட்டேன். அன்புள்ள அத்தானுக்கு आहा உங்கள் ஆசை நிம்மி எழுதி கொள்வது. இங்கு நான் நலம், அதுபோல் நீங்கள் மற்றும் உங்கள் உயிர் நண்பர்
கஸ்டமர் கோபி நல்லா ग्रेट गोपी ग्रेट गोपी पता लग रहा है किसने அத்தான், लिखी है உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதிலும் கோபி போன்ற ஒரு தெய்வ गोपी की பிறவி तारीफ कर रही है अरे क्या यार। वाइफ है வாரி கிடைப்பது மிகுந்த गलत அரிது. समझेंगे लोग ஆ? என்னடா அது அவ பொண்டாட்டி உன்னை பத்தியே புகழ் எழுதியிருக்கா हाँ। हाँ। கடந்த கடிதத்தில் நீங்கள் வெள்ளியங்கிரி மாமாவின் பாடல்களை பற்றி மிகவும் புகழ்ந்து எழுதியிருந்தீர்கள். हाँ। எனக்கும் அவரது பாடல்களை கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கிறது. அடுத்த முறை அவரது பாடல்களை कैसे அவசியம் கேசட்டில் பதிவு செய்து No. அனுப்பவும். கேட்டியா? இன்னொரு முக்கிய செய்தி, நம் ஆசை நாய் ஜிம்மி ஒரு குட்டி போட்டிருக்கிறது. அதற்கு என்ன பெயர் வைக்கலாம்? வாயில் வருகிற மாதிரி ஒரு பெயர் சொல்லுங்களேன். வாந்தின்னு வை प्यू You? உங்க வாயில் இல்ல. இப்படிக்கு உங்க What? அன்பு மனைவி निर्मला मेरी. मैरी निर्मला मैं ऐसा लग रहा है यहाँ पे इनके ग्रैंड पेरेंट्स जो है ना वही कहीं ना कहीं मिलके कुछ ना कुछ कर सकेंगे और उनके पहले रिश्ते सुधरेंगे तो ही फिर शायद आगे तक बात बढ़े बिकॉज यहाँ पे ऐसा हो गया कि इनकी बाकी सारे जो इनके जो मेन मेंबर है जो मेन लीडर है जो अंकल उनके हैं वो तो बिल्कुल नहीं मानने वाले वो उनको तो ऐसा है कि भाई हमारे घर आने ही नहीं चाहिए एंड फिर उसके साथ देखा जाए फिर इनको एक रहने की जगह मिल गई वो ज़्यादा अच्छा है सच में पर वो बहुत ही बुरा सीन था यार वो मिठाई लेके आए थे उन्होंने मिठाई हवा में उड़ा दी और उसने जो है पॉइजन डाल दिया बहुत गंदा बिहेवियर है और अब तक है ना हमको हीरोइन कोई दिखाई नहीं गई कि इस मूवी की कौन हीरोइन है स्टार्टिंग में जो बस में थी मुझे लगा वो है पर अब तो वो गायब हो गई दिखाई नहीं दे रही वही पर मुझे ना ये निर्मला मैरी से बहुत ज्यादा एक्सपेक्टेशन थे पता नहीं वो रियल नहीं है पर स्टिल अब जो दोनों फैमिलीज है दोनों की जो फैमिलीज में जो दादी है ना वो तो भाई एकदम मतलब अड़ चुके हैं कि मेरी वाली बात सुनोगे कि उसकी बात सुनोगे और इन्होंने एक अनइमेजिनरी गर्लफ्रेंड बना दी है यार वही आप लोग को सीन कैसे लगा कमेंट सेक्शन में जरूर बताएगा तो इसे लाइक करते जाइए कमेंट करते जाइए शेयर करते जाइए और सब्सक्राइब करिए बाय बाय